சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் இருக்கக்கூடிய இனியாவுக்கு இப்போ ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு விருதை வாங்கினதுக்கு அப்புறம் இனியா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்தை வந்து உள்ள பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல பல போட்டியாளர் கலந்துக்கிட்டாலும் மக்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க தான் இனியா. நடிகை தேவயானி அவங்களோட மகள் அப்படிங்கிறத தாண்டி தன்னோட சொந்த முயற்சி மூலயமா புகழோட உச்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு பாடி வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இனியா இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல மற்ற போட்டியாளர்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா இருந்திருந்தாலும் இப்போ வரைக்கும், அதாவது டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் எக்கச்சக்கமான எலிமினேஷனை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க மேல பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த விமர்சனம் எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு எப்படியாவது ஃபினாலே ரேஸ்ல அடியெடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்போட பாடி வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இனியாவுக்கு இந்த ஷோல பல அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. வரக்கூடிய சீஃப் கெஸ்டா இருக்கட்டும், ஜட்ஜஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இனியாவை பல வாரங்கள் பாராட்டியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு படி மேல போய் இப்ப இனியாவை ஊக்குவிக்கிற விதமா ஜீ தமிழ்ல இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஜீ குடும்ப விருதுகள் 2025ஆம் வருஷத்துக்கான ஒரு முக்கியமான அவார்டு ஒண்ண இனியாவுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல சீஃப் கெஸ்டா நடிகர் சூர்யா அவர்கள் வந்திருக்காரு. சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படிங்கிறது ஜீ தமிழ்ல இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதால ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டையும் மொத்தமா கூப்பிட்ட ஸ்டேஜ்ல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அது என்ன அவார்டு அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் ஜீ தமிழ். அதாவது சேனலுக்கான ஒரு முக்கியமான பிரபலங்களா இவங்க இருக்காங்க, ஒரு ஐகானிக் கண்டஸ்டன்டா இருக்காங்க அப்படிங்கிற பெயர்ல பவித்ரா, இனியா, திவினேஷ், யோகஸ்ரீ இது மாதிரி பல போட்டியாளர்களுக்கு ஃபேஸ் ஆஃப் ஜீ தமிழ் அப்படிங்கிற மாதிரி அவார்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அவார்டை தான் சூரிய அவர்கள் கையால இப்ப இனியா வாங்கியிருக்காங்க. அப்ப சூரி இனியா கிட்ட சொன்ன வார்த்தை இதுதான்: உங்க அம்மா மாதிரியே நீங்க பெரிய ஆளா வரணும். உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் தமிழ் சினிமால ஒரு முக்கியமான நட்சத்திரமா இருக்காங்க. அவங்களோட பொண்ணு இனியா அப்படிங்கிறத தாண்டி இனியாவோட அப்பா அம்மா தான் தேவயானி அப்புறம் ராஜகுமார் அப்படிங்கிற பேரை வாங்கணும் கண்ணே அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை எமோஷனலா சூர்யா அவர்கள் பேசியிருந்திருக்காரு. அந்த ஒரு அவார்டை வாங்கினதுக்கு அப்புறமா இனியா எமோஷனலா கண்களுக்கு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க இப்படி எமோஷனலா ஃபீல் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே சூரி சொன்ன மாதிரி தான். ஒரு நடிகையோட பொண்ணு அப்படிங்கிறதுக்காக சரிகமபா ஷோல இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுக்கப்படுது. எலிமினேஷனை வந்து இவங்க காப்பாத்துறாங்க, மற்றவங்களை வந்து எலிமினேட் பண்ணிட்டு இனியாவை சேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனம் வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இனியாவோட அப்பா அம்மா தான் ராஜகுமாரன், தேவயானி அப்படிங்கிற பேரை வாங்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இனியாவுக்கு ஃபேஸ் ஆஃப் ஜீ தமிழ் அப்படின்னு கொடுக்கப்படக்கூடிய இந்த அவார்டு இனியா இந்த சரிகமபா ஷோல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறதுக்கான ஒரு படிக்கல்லா இருக்க போகுது. இந்த அவார்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் பொண்ணு இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல இவ்வளவு பெரிய அவார்டு வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி தேவயானி அவங்களே அந்த ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் விழாவில் பயங்கரமா கண்காணிக்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவோ வேலைகள்ல நடிகை தேவயானி அவங்க பல அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜீ தமிழ் குடும்ப விருதுகள்ல பல பேருக்கு தேவயானி அவங்க அவார்டும் கொடுத்தாங்க. ஆனா இவ்வளவு பேர் மத்தியில தன்னோட பொண்ணு பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஷோல இவ்வளவு பெரிய விருதை வாங்கும்போது அது எந்த அளவுக்கு எமோஷனா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை தான் அம்மாவுக்கு இப்ப இனியா வாங்கி கொடுத்துருக்காங்க. இனியாவுக்கு ஃபேஸ் ஆஃப் ஜீ தமிழ்னு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அவார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.